பொன்ராஜ் ஐயா, நீங்க கேட்டிருக்கீங்க, மனித மாமிசத்த சாப்பிட்டு மனிதன் முக்தி அடைய முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் அகோரிகளுக்கும், சித்தர்களுக்கும், தமிழ்நாட்டு சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 18 சித்தர்களும் தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான். இந்தியாக்குள்ளேயே 18 சித்தரும் தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான். அகத்திய மகான் கூட வடக்குல இருந்து இங்க வந்துட்டாரு. இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மிக மிக வைப்ரேஷனான மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில நெறைய மூலிகைகள் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில. இன்னும் மனித கால் கால் தடம் படாத இடங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னும் இருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். அத கண்டுக்க அத அத அதில இருக்கக்கூடிய மூலிகைகள் மூலியமாவும், நெறைய உண்மைகள தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லா சித்தர் மகான்களும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய மிக மிக ஆராய்ச்சியில ரொம்ப முதன்மையா வச்சாங்க எல்லாரும். அதே மாரி இங்க 18 சித்தர்களும் வாசியோக பயிற்சி பண்ணாங்க. ஆனா அகோரிங்க யாருமே வாசியோக பயிற்சி பண்றதில்ல. அகோரிங்க எல்லாருமே வாசிய வீணடிப்பாங்க. ஆனா சித்தர் மகான்கள், அகத்திய மகான், சித்தர் மகான்கள் எல்லோரும் ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு 10 கேள்வி கேட்டா, ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு பதிலே அந்த 10 கேள்விக்கு சமமா இருக்கும். அந்த அளவுக்கு பேசுறது எல்லாத்தையும் நிறுத்திருவாங்க. ஏன்னா வந்து பேச பேச வாசி வந்து கண்டிப்பா வந்து வாசி விரயமாகும். வாசி விரயமாக விரயமாக ஆயுள் கம்மியாகும். இதுதான் விதி. அதனால வந்து அதிகமா பேசவே மாட்டாங்க சித்தர் மகான்கள். அவங்க உள்ளுக்குள்ளேயே இந்த வாசியோக பயிற்சிய பண்ணி, வாசி மந்திரத்தையே உள்ளுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க புருவ மத்தியில. சதா புருவ மத்தியில நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரசுக்குள்ள ஒடுங்குனதுக்கப்புறம் நெனைக்கிறது தான் அதிகமா இருக்குமே தவிர, 10ஆம் வாசல்ல ஊதுறது, சிரசுக்குள்ள ஒடுங்குற வரைக்கும் தான் 10ஆம் வாசல்ல ஊதணும். அதுக்கப்புறம் புருவ மத்தியில நெனைக்கிற நெனப்பு தான் வாசி மந்திரத்தோட எழுத்த நெனைக்கிற நெனப்புல தான் அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா மேல் நிலைக்கு போகும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால அவங்க எப்பயும் அந்த வாசி மந்திரத்தையே சதா நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயா. அதனால வந்து சித்தர் மகான்கள் அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா அகோரிகள் அப்படி கிடையாது. அகோரிகள் வந்து தன்னுடைய தன்னுடைய பேச்சுக்கள் அதிகமா இருக்கும். க க கபாலத்த போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது அதிகமா இருக்கும். அதே மாரி மனித மாமிசத்த தின்றது அதிகமா இருக்கும். இதெல்லாம் தின்றதுனால கண்டிப்பா மோட்சத்த அடையவே முடியாதுய்யா. கண்டிப்பா மோட்சத்த அடைய முடியாது. ஆனா அவங்க மோட்சத்த அடைஞ்சதா சொல்லுவாங்க. மோட்சத்த நாங்க அடைவோம்னு சொல்லுவாங்க. நான் மோட்சத்த நெறைய பேர அடைய வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே எல்லாமே மாயை தான். எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாதுய்யா. வாசிய வணங்கி, வாசியோக பயிற்சி பண்ணவங்க சொல்றது மட்டும் தான் உண்மை. மீதி எல்லாமே பொய். ஏன்னா வாசி தான் நம்மளுடைய உயிர். அந்த வாசி தான் நம்மளுடைய இறைவன். அப்படின்னு ஆணித்தனமா தெரிஞ்சு வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்குறது மட்டும் தான் உண்மையான நிலை. அதன் மூலியமா தான் நீங்க உண்மையான இறைவன அடைய முடியும். மீதி எல்லாமே வெளித்தோற்றத்துல நடக்கிறது. வெளித்தோற்றத்துல நடக்கிற எந்த விஷயமும் உண்மையான இறைவன் கிடையாதுய்யா.